அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நபி வழியை மக்கள் மத்தியில் நாம் போதித்து சுமார் 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இங்கே இருக்கக்கூடிய பலர் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் என்ற அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் பல்வேறு விஷயங்களை நபி வழிக்கு முரணானவற்றை இல்லை இல்லை என்று சொல்லி வருகிறோமே தவிர எது இருக்கிறது என்பதை கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக கூட்டு துவா இல்லை, சரி, அவரவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பது இருக்கிறது. ஏன்? கலிமாவே அப்படிதான். எந்த கடவுளும் இல்லை என்பது ஒரு வார்த்தை, அல்லாஹ் இருக்கிறான். இல்லை இல்லை என்று சொல்வது மட்டும் மார்க்கமல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எது இருக்கிறது? இப்போ நம்முடைய பழக்க வழக்கங்கள் சுமார் 30 வருஷத்துக்கு மேலாக வந்துவிட்டால் எவ்வளவு வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான். சாதாரண விஷயமா அது? நம்முடைய காசுகள் எவ்வளவு கரியாகி இருக்கும். எத்தனை மௌலூதுகள், ஃபாத்திஹாக்கள், தர்கா வழிபாடுகள், கந்தூரிகள், இன்னும் பல எத்தனையோ வகையான காசு கரியாகக்கூடிய எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருப்போம். அந்த காசுகளை எல்லாம் நபி வழி நமக்கு மிச்சப்படுத்தி இருக்கிறது. காசுகள் கரியாகாமல் அந்த காசு நமக்கு பரக்கத்தாக இருக்கிறது. அப்போ இது போன்ற வழிகேட்டிற்கு செலவழிக்க கூடாது என்பதை புரிந்து வைத்திருப்பது போல எதற்கு செலவு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய செலவுக்கு தடுப்பது எது? நம்முடைய செலவை பெரும்பாலும் தடுப்பது கஞ்சத்தனம் அல்லது அதாவது சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை அல்லது பிள்ளைகளுடைய பாசம். இந்த மனைவி மக்கள் பாசத்தினாலும் ஒரு அவ்வளோ செலவழிக்க மாட்டான். இந்த சென்டிமெண்ட் அப்படிம்பாங்க. இந்தியாவில் தான் அதிகமாக சென்டிமெண்ட் இடியட் இருக்காங்களாம். சென்டிமெண்ட் இடியட்னா உணர்ச்சி வசப்படும் முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிடுங்க. சென்டிமெண்ட் என்பது ஒரு மூட நம்பிக்கை, கண்ணியமாக சொல்கிறது சென்டிமெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. சென்டிமெண்ட்னா என்ன? நான் வெளியே போகும்பொழுது என் புள்ள முகத்தை பார்த்துட்டு தான் போவேன். நான் வெளியே போகும்பொழுது என் பொண்டாட்டியை பார்த்தனா எனக்கு விளங்காது. இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே சென்டிமெண்ட் தான். சென்டிமெண்ட் என்பது மடத்தனம். அதை விளங்கிக்கணுங்க. அது சென்டிமெண்ட் உங்களை தர்மம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈமான் கொண்டவர்களே என்று நூற்றுக்கணக்கான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏதோ ஒரு கட்டளை பிறப்பிக்கப் போகிறான் என்று பொருள். அல்லாஹ்வின் ஆணை ஒன்று வரப்போகிறது என்று பொருள். என்னமோ ஏதோ என்று நாம் செவிடமாக இருக்க முடியாது. கட்டளை, அல்லாஹ்வின் ஆணை, அரச கட்டளை கிடையாது, ஒரு கோர்ட்டுடைய கட்டளை கிடையாது. மண்ணு எது கட்டளை போட்டாலும் காசை கொடுத்தா ஜெயிச்சிடலாமே. ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை. அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப வேண்டாம். அப்படின்னா கெடுத்துட வேண்டாங்கிறான். பிள்ளையினால நீ கெட்டு போவாத, சொத்துனால கெட்டு போயிடாத, காசு 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 பணம் நினைச்சு நாசமாக போயிடாத. நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மனைவி மக்கள் மேலே பாசம் அன்பெல்லாம் இருக்கணும். திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் வருது பாருங்க. இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவும், உங்கள் பிள்ளைகளில், உங்கள் மனைவிமார்களில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். டென்ஷன் ஆகக்கூடாது பெண்கள்லாம். இந்த வார்த்தை அப்படியே குர்ஆன்ல இருக்கு. நீ பெற்ற பிள்ளைகள்லையும் உங்கள் மனைவிலையும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஜாக்கிரதை, ஃபஹதுரு, எச்சரிக்கை. இந்த வசனம் விளங்குதா? எல்லா காலத்திலும் இது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ தெரியாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்லா சம்பாதிக்கிற ஆளாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணி லட்சமாக சேர்க்கிற ஆளாக இருக்கலாம். அப்போ மனைவி மக்கள்லாம் என்னத்தா என்னவாப்பா சரிங்க அதெல்லாம் நடக்கும். லட்சமாக கொண்டு வரீங்கள, கவர்மெண்ட் பண்ணுறது சம்பளம் அப்படி கொடுக்குறீல்ல, மதிப்பு
பயங்கரமாக ஏறும். நம்முடைய வயது கூட கூட வருமானம் குறையும் பொழுது பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். மெதுவாக பொண்டாட்டிக்காரி புள்ள பக்கம் சாய்வா. ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லை, நீ தான் போடா. அவனு சும்மா இருக்க மாட்டான். இவர் ஏமா நோய்ங்கிறாரு அப்படி கேட்கானே இல்லையா? அந்த எதிர்ப்பு எப்படி? அது வரைக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, முன்னேற்றது, அதெல்லாம் அத்தா வாப்பா எம்புருஷன் இதெல்லாம் நடக்கும். ஒரு நேரத்தில் உன்னுடைய உடல்நிலை மாறி வரும் பொழுது, உன்னுடைய உடல்நிலை பழைய மாதிரி சம்பாதிக்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்கள்? பெரும்பாலும் எல்லாரையும் நான் சொல்ல வரல, பெரும்பாலான வீடுகளில் புருஷன் 65-70 தாண்டிட்டான், நம்ம இவனால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்? பிள்ளைய பக்கம் தாய் சாயுகா, பிள்ளையும் அம்மா சொல்லத்தான் கேட்கும். அவருக்கு வேறு வேலை இல்லை, இவர் ஏமா இப்படி? சில பேருடைய அகம்பாவத்தில் புருஷன் ஏமான்னு வேணும், புருஷன் தாப்பன்னு அத்தான்னு சொல்ல மாட்டான், வாப்பான்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் மனசில் போடும். அதுக்காக இப்போ போய் சந்தேகப்பட்டுறாதீங்க, இந்த பையன் இப்படி தான் வந்தாலும் வருவாளோ என் பிள்ளை இப்படி நினச்சிடக்கூடாது. ஆனால் இப்படியும் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஃபாதரு, இது குர்ஆன் வசனம், எச்சரிக்கையாக இருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், கோத்திரங்கள், சம்பாதிகள்லாம் உங்களை திசை திருப்ப வேண்டாம். பாருங்க, தர்மம் செய்தது நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருமறை குர்ஆன் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தர்மத்தை அல்லாஹு தாலா வேண்டுதலாக வைக்கல, தர்மம் செய்யப்பா அப்படி சொல்லலை. எப்படியா தர்மம் செய்யப்பா இப்படியெல்லாம் வேண்டுதெல்லாம் கொஞ்சம் சொல்லல, அல்ல வேண்டுகோள் வைக்கல. வேற என்ன சொல்றான்? வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் தந்ததிலிருந்து கொடு, நான் தானே உனக்கு தந்தேன். இதுதான் கட்டளைங்கிறது. உன் சொத்து சோமனா என்ன, நீ எவ்வளோ சம்பாதிச்சத கை யாரோட கைடா அப்படி கேட்குறான்ல நம்மள்கிட்ட. உன் கண்ணு யாரோட கண்ணு, உன் உடல் யாரோடது? ஒவ்வொரு உறுப்பை கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு உறுப்பை யார் தந்தது உனக்கு? நான் தானே தந்தேன். நான் தந்த கையை வச்சு தானே சம்பாதிச்சேன், நான் தந்த உயிரை வச்சு தானே வாழ்ந்த, நான் தந்த காலை வச்சு தானே சம்பாதிச்சேன். எல்லா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, கை இல்லாட்டி கால் இல்லாட்டி கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை கோடிக்கு சமம் நீங்க நினைக்கிறீங்க? கற்பனை பண்ண முடியுமா? 1000 கோடி தந்தாலும் கொடுத்தாலும் உயிரை கொடுப்போமா யாராவது? அப்போ உயிர் எத்தனை கோடி? அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லு, உங்களுக்கு நான் தந்தேன் அதை கொடு. அதாவது வேண்டுகோள் அல்ல, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து இதை எல்லாரும் தர்மம் கொடு, தயவாக நீ 1 லட்ச ரூபா எடுத்துக்க, நீ ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துக்க, 5 லட்சத்தை எல்லாரும் பங்கு வச்சு கொடு. கட்டளை, நான்ல தந்தேன் உனக்கு, உன் காசு அது, உன் சொத்தா, ஏன் காசு என்ன நினைத்தால் உன் ஈமான் இல்லைன்னு ஆயிரும், அல்லாஹ் தரலன்னு ஆயிரும். நான் தந்ததிலிருந்து கொடு. ஏற்றி அகலுக்கும் சாவுறதுக்கு முன்னால கொடு. சும்மா மூத்துன்னு சொல்றேன் அர்த்தம், சாவுறதுக்கு முன்னால கொடுங்கிறான் அல்ல. அது பின்னால் சில வசனங்கள் நான் சொல்றேன். ஃபாஸத்தகவாக்கும் என சாலிஹீன். அடுத்து பாருங்க, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள். ஒரே இந்த வீட்டிலே கிடக்காத. என்னமோ 2 கோடி 1 கோடி ரூபா வீட்டை வச்சு பெருசா நீ பேசுற, இது நிரந்தரமான கேட்கிறான் அல்ல. வாழ்றதுக்கு தேவை, உன் வாழ்க்கைக்கு தேவைதான் வீடு சொத்து எல்லாமே. இதுக்கு தான் படைச்சு விட்டானா? வத்தாரல் ஆகிரா, மறுமை வீட்டை தேடிக்கொள். அதற்கு அடுத்து வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்தது போல இன்னும் நல்லதை செய். இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நல்லதை செய்தது போல. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். கண் இருக்குல்ல, ஒயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கிறான். கோடிக்கணக்கான அருட்கொடைகள் இருக்கு. அதில் ஒன்றே ஒன்று நான் சொல்றது கண்ணு. கண்ணை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. அந்த கண்ணை கூட நான் சொல்ல வரல, கண்ணுடைய மூடி இருக்குல்ல, இந்த தோல் மூடுறது, அதை எடுத்துக்கிடுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கண் இருக்குல்ல, கண்ணுடைய மூடி இல்லை, மூடி இப்படி கை இல்லாமல் விரல் இல்லாமல் பிறக்க மாதிரி கண் மூடி இல்லாமல் பிறந்துருச்சு. அங்கே உள்ள திறமையான மருத்துவர்கள் டாக்டர்லாம் ஒன்று சேர்ந்து சவாலாக எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சால், அந்த குழந்தையுடைய கையில் உள்ள மேலே உள்ள தோலை வெட்டி அழகா ஸ்டிச் பண்ணி விட்டான். 2 பக்கம் அருமையாக ஸ்டிச் பண்ணி கரெக்டாக மூடி போட்டான். போட்டாச்சு, இயங்கவில்லை, அப்படியே கிடக்குது, முழிக்க வர மாட்டேங்குது. இயங்கும் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அல்லாஹ் வைக்கணும் இல்லை, மூடியும் வேண்டும், அது இயங்கவும் வேண்டும். உடுக்கை இழந்தவன் கை போலேன்னு சொல்லுவாங்கல்ல,
வேஷம் அவந்துருச்சுன்னா அறிவுக்கு அங்கே வேலை இருக்காது. உங்களை அறியாமல் போய் பிடிச்சிடணும். அறிவுக்கு வேலை இருக்குமா? ஒரு ஆணி அடிச்சுட்டு இருக்கீங்க, வேட்டி அவுற மாதிரி தெரியுது, வேட்டி அவ்வளவு போல் தெரிகிறதே, பிடிப்போமா அப்படியே நினச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்குள்ள கேள்வி வந்துடுவேன். ஆணி தூரம் பிடிச்சிருவோம்ல. நமக்கே நம்முடைய அறிவை தாண்டி வேலை செய்யும். நம்ம அறிவுக்கு அங்கே சிந்தனைக்கு இடம் இருக்காது. அப்படி ஒரு உணர்வே எல்லாம் தர்றான் நமக்கு. அதுபோல தான் கண். இவை ஒரு தூசி வருது, ஒரு கொசு வருது, நீ என்ன கவனித்தா டக்குன்னு கண்ணை மூடிடுறோம்ல, கண்ணை மூடுவோமான்னு சிந்திக்கிறது இல்லையே. இப்போ ஒரு சாதாரண ஒரு தோல், ஒரு இஞ்சி இருக்கு, இந்த தோலை அவனு ஸ்டிச் பண்ணி தச்சு விட்டான், இயங்கவில்லை. இயங்காட்ட என்ன ஆகும்? இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். விட்டா கீழே விழுந்துடும், இப்படியே கிடக்கும். யாரா அஸ்ஸலாமு அலைக்கும், யார் அலை இஸ்லாம், எப்படி இருக்கிய, இப்படி பிடிச்சிட்டு கார் ஓட்ட முடியுமா, பைக் ஓட்ட முடியுமா, சைக்கிள் ஓட்டுவீங்களா, வீட்டுக்கு போவீங்களா, இப்படி அலைய முடியுமா? கண் தோலை மிகப்பெரிய அற்புதம் தானே. இப்போ பாருங்க, ஒன்னொன்னா கற்பனை பண்ணி பாருங்க. ரப்புல் ஆலமீன் செஞ்சதை. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், கணக்கிட ஆரம்பித்தால் நடக்காத காரியம் அது. கண் பார்வையில் அப்புறம் தோலை சொல்றான், வாஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்தவரை, நல்லதை எத்தனை நல்லது, கோடிக்கணக்கான நன்மைகள் செய்திருக்கான். அன்ஃபிக் இன்ஃபிக் அலைக்க நாங்கள் ரசூலுல்லாஹ். ரெண்டு இது ஒரு குர்ஆன் வசனம், இது ஒரு ஹதீஸ், நபிமொழி. அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்தது போல இன்னும் நல்லதை செய், கொடுக்கப்படுவாய். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நல்லதை செய்வதற்காக நல்லதை செய்வது நன்றி, கொடுக்கப்படுவாய் என்பது ஈமான். எப்படி? செய்ததற்காக கொடுப்பது நன்றி, செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுப்பது ஈமான். இந்த மாதிரி செய்வான். ஏற்கனவே செஞ்சதுக்கு எல்லாரும் ஓரளவு செஞ்சா கொடுத்துட்றோம். திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா வந்துட்டு வைங்க, பள்ளியாசம் 2 லட்ச ரூபா, அது யார் தான் கொடுக்க மாட்டா? எனக்கு 10 கோடி தான் 2 ரூபாய் இல்லை, 10 கோடியில் வந்திருக்கு. கிடைச்சதுக்கு கொடுக்கறது பெருசு இல்லை, அதான் இருக்குமே. திடீர்னு 10,000 இருந்தால் 1000 ரூபா கொடுக்கத்தானே செய்வோம். அதில் கூட கஞ்சர் இருக்கிறார், கஞ்சத்தனம். சொல்ல போனால் பணம் ஏற 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 கஞ்சத்தனம் நம்மளை அறியாமல் ஏறும். எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கணுங்க. எப்படின்னு பாருங்க. 100 ரூபா உங்க கைக்கு வருது, வெறும் 100 ரூபா. அல்லாவுக்கு 5 ரூபா போட முடியுமா? போட்டுருவோம். 5 ரூபா தானே, ஏன் 95 ரூபா நம்மளுக்கு இருக்கு. 1000 ரூபானா அல்லாவுக்காக ஒரு 50 ரூபா, 50 ரூபா இப்படியே போட்டுடுவாங்க. 100 கோடி இருக்கு, எத்தனை கோடி போடணும்? 5 கோடி. 5 கோடியா கிறுக்க, உனக்கு 95 கோடி இருக்கடா, அது வராது. 5 கோடியா தர்மம் போடா. பணம் ஏற ஏற கஞ்சத்தனம் பெருகும். அதை நன்றி கட்டவங்க நான். ஏண்டா ஒரு 100 ரூபாய்க்கு 5 ரூபா கொடுத்தா அதானே 100 கோடிக்கு. 1000 கோடி இருந்தானே தானே, லட்சமா இருந்தாலும் தானே. அதுதான் அல்ல அப்படி சொல்லி காட்ட. கஞ்சத்தனம் ஒரு இடத்துல சொல்றான் அல்ல. அதாவது ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வின் பொக்கிஷம் எவ்வளோ கற்பனை பண்ண முடியுமா? அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் கற்பனை கேட்டுதா? அவ்வளோ பொக்கிஷத்தை உங்களுக்கு தந்தாலும் கூட செலவழிஞ்சிருமே அப்படின்னு நீ கஞ்சத்தனம் பண்ணுவாங்களாம். கற்பனை கேட்டுதாங்க. அல்ல அவ்வளவு தானுடைய அலை கசானாவை ஓண்ட தந்துட்டான், வச்சுக்கோ அப்படின்ட்டான்ல. கொடுன்னு சொன்னான், இவ்வளோ இருக்கும்ல, கொடுக்க குறைஞ்சிருமோ, உன் புத்தி மானங்கட்ட புத்திங்கிறான்ல. என்ன புத்தி அது? ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் உனக்கு 1 லட்சம் தந்தவன், ஒன்றும் இல்லாமல் 1 கோடி தந்தவன் 1 கோடியை வச்சு 10 கோடி ஆக்க மாட்டானா? கற்பனை பண்ணி பாருங்க. அதனால அல்லாஹ் தந்ததற்காக கொடு, தருவதற்காக கொடு. ஏற்கனவே தந்துட்டான், அது கொடுத்துருப்பிய, தருவான்ல, கொடுக்க தருவான்ல. ரப்புல் ஆலமீன் இத்தகுன்னார் வலோ பிஷக்கி தம்ரா, இது ஒரு முக்கியமான ஹதீஸ். நல்ல காசு உள்ளவன் தர்மம் செய்யலாம் கிடையாது. காசு பாதி பேர்த்தம்பளம் கூட கொடுக்க முடியாதா? 10 பைசா ஒரு பேர்த்தம்பளம் 4 அப்பிச்சு ஒன்றும் கொடுக்க முடியாது. அதை கொடு, நரகத்திலிருந்தை பாதுகாத்துக்கொள். அதுக்காக எல்லாரும் வீட்டில் ஒரு பேர்த்தம்பளம் பாதி கொடுக்கணும். அவரவர் சக்தி அவரவருக்கு தெரியும். எனக்கு பாதி பேர்த்தம்பளம் தான் கொடுக்க முடியும், கேட்க முடியாது. எனக்கு எவ்வளோ அல்லாஹ் ரிஸ்க் தந்தா எனக்கு தெரியுமில்ல. அவரவருக்கு அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்காங்கிறது தெரியும். உன் சக்திக்கு சாத்தியமின் சாத்தியங்கிறான் அல்லாஹ். அவரவர் சக்திக்கு உள்பட கொடுங்கள். மன்ஜாபில் ஹசரத்தி ஃபலஹு அஷாம் சாலிஹா. ஒன்றை கொடு, 10 பெரு. 1 கொடுத்தா 10ங்கிறது குறைந்தபட்சம் தான், ஏன் வச்சுக்கணுங்க. 1 கொடுத்தா 10ங்கிறது குறைந்தபட்சம். அதிகபட்சம் கற்பனை கெட்டது, கற்பனைக்கு எட்டாது. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் மொத்த உலகம் இருக்குல்ல, மொத்த உலகமும்
மறுமை சூரத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சமம்ட்டாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ். ஒரு சாட்டையை சுட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் வச்சிடலாம். சாதாரண மணிக்கு மேலே பழத்தில் ஒரு சென்ட் எவ்வளோ? ஒரு 30 லட்ச ரூபா இருக்கும். இதே சென்னையில் 50 லட்சம், கல்கத்தாவில் 5 கோடி ஒரு சென்ட், சிங்கப்பூரில் 50 கோடி ஒரு சென்ட். உலகத்தில் 5 லட்சம் 50 கோடி ஆகுது. அப்போ மர்மம் எப்படி இருக்கும்? அவ்வளோ பிரம்மாண்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மையை சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்க மாதிரி 1க்கு 10 இல்லை, 1க்கு பல கோடி. ஆகவே லா துர்ஹி ஃபயுர்ஹி அல்லாஹு அலைக், லா தூக்கி ஃபயுக்கி அல்லாஹு அலைக், லா துஇ ஃபயுஇ அல்லாஹு அலைக், லா துஹ்ஸி ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக். எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான பஞ்சிங்கான வார்த்தைகள். மூடி வைக்காதீர்கள், பூட்டி வைக்காதீர்கள், மறைத்து வைக்காதீர்கள், முடிச்சு போட்டு வைக்காதீர்கள், கணக்கு பார்க்காதீர்கள். எவ்வளோ அழகான வாசம் இது. மூடி மூடி சொத்தை வச்ச அல்லாஹ் உனக்கு மூடிடுவான். இது ரசூலுல்லாஹ்வுடைய பயமுறுத்தல். சொத்தையும் பணத்தை தெரியாம பலமாரி உள்ள வைக்கிற, பேங்க்ல போட்டு வைக்கிற, லட்சமா வாங்குற, அல்லாஹ் மூடிடுவான் உனக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது. முடிச்சு வைக்கிறியா, அல்லாஹ் முடிச்சிருவான். நானா சொல்றேன் இது? என்ன மூளை பயமுறுத்துறாரு? நானா பயமுறுத்துறேன்? ஹதீஸ் இது. லா துர்ஹி ஃபயுர்ஹி அல்லாஹு அலைக், லா தூக்கி ஃபயுக்கி அல்லாஹு அலைக், லா துஇ ஃபயுஇ அல்லாஹு அலைக், லா துஹ்ஸி ஃபயுஹ்ஸி. எல்லாம் ஒரே கருத்தில் உள்ள வெவ்வேறு வார்த்தைகள் தான். கணக்கு பார்க்காதீர்கள். தர்மத்தில் என்ன கணக்கு வேண்டி கிடக்கு? தர்மத்தில் கணக்கு பார்க்காதீர்கள். அது மட்டுமல்ல, வஹல்லக இப்ன ஆதம் இம்மாலிக்க இல்லா மாக்கல். அருமையான ஒரு ஹதீஸ் இது. இதை விட பிராக்டிக்கலாக தர்மத்தை சொல்லவே முடியாது. பிராக்டிக்கல். வஹல்லக இப்ன ஆதம் இம்மாலிக்க இல்லா மாக்கல் தஃபாமனைத. எது உன்னுடைய சொத்து என்று பேசுகிறாய் மனிதா அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். மாலி மாலி மாலின்னு சொல்லிட்டாலே இல்லையே, ஏன் சொத்து, ஏன் சோகம், ஏன் பங்களா. சில பேர் இதை இப்போதான் இந்த லேண்டு வாங்குறேன், இந்த லேண்டு வாங்கி 1 மாதம் ஆச்சு, ஒரு பங்களா கட்டியிருக்கேன், வந்து பாருங்கள், இது என்ன பிரயோஜனம்? 2 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டிடுவான், நம்மளை கூட்டு காட்டுவான், மேலே 3 மாடி ஏறணும். அதை பார்த்து யாராவது சந்தோஷப்படுவானா? படுவா, இப்போ இவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்கான், நம்மளுக்கு அப்போ பொறாம தான் வரும். இது என்ன பிரயோஜனம்? அதாவது உன் சொத்தை வைத்து பீற்றிக் கொள்ளாதேங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று பீற்றுகிறாய். எது உன்னுடைய சொத்து? இல்லாம அக்கல் தஃபாஃப் லைத்த அவ் லபிஸ்தஃபாப் லைத்த அவ் தஸத்தக் தஃபாம் லைத்த. நீ உண்டு முடித்தது உடுத்து கிழித்ததையும் தவிர எது உன்னுடைய சொத்து? எவ்வளோ பெரிய வார்த்தை இது. தின்னு முடிச்சது உன் சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் டிஃபன் சாப்பிட்டேன் எல்லாரும், அது நம்ம சாப்பாடு. இட்லியோ தோசையோ புரோட்டாவோ சாப்பிட்ருப்பீங்க, அது நம்ம சாப்பிட்டது. மத்தியானம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணி. சில பேர் வெள்ளிக்கிழமைக்கு மட்டன் கறியிலாட்ட ஜும்மா மாதிரியே இல்லாமா. ஜும்மாக்கு அதுக்கு என்ன சம்மந்தமே எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமைக்கு கறி வாங்கினா தான் ஜும்மா அப்படி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் மத்தியானம் நான்வெஜ் வச்சுருக்காமா வீட்டில்? அசைவம் நம்ம சாப்பாடு அது தெரியாது. கன்ஃபார்மாக யாராவது சொல்லுவீங்களா? மௌத்தாகிறது நான் சொல்லலை, உயிரோடு இருந்தாலும் முடியாது. திடீர்னு வயத்தால் பேசிட்டு வைங்க, தொட முடியாது பிரியாணியை. டாக்டர் இட்லியை வாங்கி தேனில் முக்கி சாப்பிடுன்றார். ஓம் பிரியாணி நீனே சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். அப்போ உண்டு முடித்தால் தான் கன்ஃபார்ம் சொல்ல. எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ப்ராக்டிக்கல், நடைமுறை சாத்தியமானது அது. உண்டு முடித்தது உன்னுடைய சொத்து, அடுத்து உடுத்து கிழித்தது உன்னுடைய சொத்து. எத்தனை வகையான ட்ரெஸ் வச்சுருப்பீங்க. நம்மளை விட பெண்கள் ஜவுளி கடலே வச்சுருப்பாங்க வீட்டில். எவ்வளோ பெரிய, அதை திறந்தா எவ்வளோ பெருசாக இருக்குமே. அதெல்லாம் உங்கள் சரியா, உங்களுடைய ட்ரெஸ்ஸா தெரியாது. உயிரோடு இருந்தால் உடுப்போம், உயிரோடு இல்லாட்டி இன்னும் போட்டிருக்கேன் இதை கழுத்திடுவாங்கல்ல. இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், மூத்தா போயிட்டேன், இந்த சட்டையை கழுத்துருவாங்கல்ல, வாட்சை கழுத்துருவாங்கல்ல, ஒரு வெள்ளத்துணி தான் தூக்கி போட்டு மூடுவாங்க. அப்போ உடுத்து கிழிக்கணும். திடீர்னு உள்ள மூத்தா போய் ஒரு ஃபுல்லாக மூத்தா போச்சுன்னு வைங்களேன், 600-700 சேரி பீரோக்குள்ளே இருக்குது. அவள் தங்கச்சியில் சொல்லுங்களேன், உன் தங்கச்சி சேலை ஃபுல்லாக உள்ளதான் இருக்குது, எடுத்து கொடுத்துக்கம்மா. அகால மரம் வச்சுக்க பீஸ் பேயா வந்தாலும் வந்துடுவா, எனக்கு வேண்டாம். வேறு என்ன செய்ய? மொசாவர்கிட்ட கொடு. மொசாவரான பேய் பிடிச்சிட்டு போட்டு நடக்கா. தன்னுடைய உடப்பிறந்தால் கூட அதை எடுத்து யூஸ் பண்ண தான் இல்லையே. அப்போ உன் ட்ரெஸ்ஸாக இது நீ அனுபவித்தால் தான் உன்னுடைய ட்ரெஸ்ஸுங்காக சொல்லலாம். உண்டு முடித்தது உடுத்து கழித்தது. அதுக்கடுத்து அவ தசத்தக் தஃபாம் லைத்த, நீ கொடுத்த தர்மம் உன்னுடைய சொத்து. கற்பனை யோசிச்சு பாருங்க, நீ கொடுத்த தர்மம் உன்னுடைய சொத்து. நான் இருக்கேன், நீங்களே அவரவர் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் கீழே போகிறோம், பள்ளியில் ஒரு முக்கிய விஷயம் நபிகளுக்காக ஏதோ ஒரு தர்மம் கேட்குறாங்க. 10,000 ரூபாய் தூக்கி தர்மம் போட்டேன், அது என் சொத்து.
10 லட்சம் பேங்க்ல இருந்தால் அது என் சொத்து இல்லை. 10,000 போட்டு செத்து போயிட்டேன்னு வைங்க, என்னடா ஒரே சாவா சொல்லிக்கன்னு நினைக்காதீங்க. இப்படி சொன்னதுனால ஒன்றும் சாவ மாட்டீங்க சொல்லிடுமா. இன்னக்க மையத்துக்கு நான் அல்ல ஒரு இடத்துல அப்படி சொல்லி போட்டேன், நீ மூத்தா போயிட்ட. இல்லை நான் மூத்தா போயிட்டேன், நடக்கிறது தானையா. இன்னக்க மையத்துன்னு இன்னும் மையத்து அல்லா குரான்ல சொல்ல, நபியே நீர் ஒரு மையத் குரான்ல இருக்கு. வைன்னஹு மையத்துன், எல்லாம் மையத்து, அதாவது சாவ போற ஆளுன்னு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 10,000 ரூபா போடுறோம், போட்டு தர்மம் போட்டு அடுத்த ஸ்பாட்ல ஹார்ட் அட்டாக்ல மௌத்து, 10,000 ரூபா உங்க சொத்து. பேங்க்ல இருக்கிற 10 லட்சம் உங்க சொத்து இல்லை. 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் மரணித்து விட்டால் வேற வேணா வந்து உட்காந்துக்குவான். என் புள்ள வந்து உட்காந்துக்குவான், பிள்ளை இல்லாட்டா என் மச்சனமார் வந்து உட்காந்துக்குவான், கொண்டாட்டி விட அனந்தம்ம, அதான் நடக்கு. அப்புறம் என்ன ஓன் சொத்து வேண்டி கிடக்கு. நீ கொடுத்த ஒவ்வொன்றாக நீங்க உரு போட்டு பாருங்க. நபி வழி சொல்றது பெரிய இல்லையே. மௌலிது ஓத மாட்டோம், ஏன் நபி வழியில் இல்லை. பாத்தியாக்கள் ஓத மாட்டோம், நபி வழியில் இல்லை. தர்கா கந்தூரிக்கு போக மாட்டோம், நபி வழியில் இல்லை. தர்மம் இருக்குல்ல, செலவில்லாத அமலம் மட்டும் செய்யறதா? நல்ல வேலைடா தௌஹீதுல சேர்ந்தா செலவே இல்லைங்க போறீங்களா? அடே தர்மம் செய்வதும் நபி வழி. நபிகளாரை போன்று தர்மம் செய்திருக்க முடியாது யாரும். கற்பனை பண்ணி பாருங்க, சஹாபாக்களுடைய கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கள? உமர் அவர்கள் வெளியே வந்தார், அபூபக்கர் சித்திக் வெளியே வந்தார். என்ன நேரத்தில் வெளியே வர்றீங்கன்னு சொல்ல கேட்குறாங்க. பசி, சாப்பிடலை, அதான் வெளியே வந்தேன். நபிகள் பெருமானார் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நானும் அதற்காக வெளியே வந்தேன். ஏன் அல்லாஹ் மீது ஆணைன்னாங்க? நம்மளை சமாதானப்படுத்த சொல்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை, அல்லாஹ் மீது ஆணையாக நானும் சாப்பிட வழி இல்லாமல் நபிகள் பெருமானார் பிற்காலத்தில் இருந்த 2 ஹலீஃபாக்கள் சாப்பிட வழி இல்லாமல் பசியினால் தூக்கம் வராமல் வெளியே வந்திருக்காங்க. நம்மள தான் வெளியே வருவோம் நைட்டு 1 மணி 12 மணிக்கு. எதுக்கு வெளியே வருவோம்? இல்லைங்க இன்னும் 12 மணிக்கு ஓவராக தின்னு ஜீர்ணிக்கல, ஒரு சோடா அடிச்சு தின்னது ஜீர்ணிக்கலன்னு வெளியே வர்றோம். எவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் செய்திருக்கான் நம்மளுக்கு. கற்பனை கெட்டாத பரக்கத்தில்ங்க அது, யோசிச்சு பாருங்க. அதனால வசனங்களை உருப்போட்டு பாருங்கள், மனதில் வையுங்கள். யார சொல்லலாம், ஒரு சஹாபி வந்தார், ஒருவர் வந்தார். யார சொல்லலாம், ஐயோ சதகத்தை ஆலம் அஜ்ரன், மகத்தான கூலி எது? மகத்தான கூலி தர்மம் நான் கொடுக்கணும், தர்மத்திலே உச்சமானது எது அப்படின்னு அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, அன் தஸத்தக வஅன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமுல் கினா. அதாவது நீ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, உன் உள்ளம் கஞ்சத்தனத்தை தூண்டும் பொழுது, பணத்தின் மீது பேராசை இருக்கும் பொழுது, பணத்தின் மீது பேராசை இருக்கும் பொழுது, பணத்தின் மீது ஆசை இருக்கிறது, ஏழையாகி விடுமோ என்ற அச்சம் இருக்கும் பொழுது, 4 சொல்றாங்க. கஞ்சத்தனம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உன் மீது உனக்கு பணத்தின் மீது ஆசை இருக்க வேண்டும், ஏழையாகி விடுவோமோ என்ற அச்சம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தர்மம் செய்வேன்னுவா. இத்தனை வரும் மனுஷனுக்கு. கஞ்சத்தனம் வரும், ஆரோக்கியமாக இருப்பான், இன்னொரு 10 வருஷம் போட்டுமே, ஒரு 2 லட்ச ரூபா பேங்கில் வச்சுருப்பான், 10 லட்சம் 50 லட்சம் அவனுக்கு சொத்து இருக்கும், ஒரு 2 லட்ச ரூபா பீரோவில் வச்சுருப்பார். என்ன 2 லட்சம் இதுக்கு நல்ல காரியத்தை கொடுக்கணும், கொடுக்கலையா கொடுப்போம், இப்போ என்ன அவசரம், இப்படி உண்டா? வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும். நாங்கள் சொல்லலாம், பலகத்தில் ஹுல்கும்னா மரண நெருக்கடி, சக்கராத் ஹாலுங்கிறாங்கல்ல, சக்கராத் ஹால் வரைக்கும் உங்கள் தர்மத்தை தள்ளி போடாதீர்கள். இப்போ 10,000 கொடுக்க கொடுத்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கடைசியில் சக்கராத் ஹால் நிலை வந்துடும். ஹாதா ஃபுலான் எப்படி வருமா? அது காணலி ஃபுலான் கொளுத்தலி ஃபுலானின் கதா ஒலி ஃபுலானின் கதா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயம் நடக்குது உலகத்தில். தர்மத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பிய, ஒரு 2-3 லட்ச ரூபா வச்சிருப்பிய, திடீர்னு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப பலகீனமாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவான். படுத்த பிறகு மனைவி மக்கள்லாம் சுற்றி நிற்பாங்க, பயம் வந்துடும். 2 லட்ச ரூபா தர்மம் எடுத்து வச்சோமே, அதை கொடுக்கலையே, ஏமாங்கவா அதில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்கே, அதை இதுக்கு ஒரு 50,000 கொடு, அதுக்கு ஒரு 50,000 யார்கிட்ட சொல்லுவீங்க? மனைவிட்ட சொல்லுவீங்க, பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க. மனைவி மக்கள்லாம் எங்களுக்கு தெரியும், சும்மா பேசாமல் கடங்க. அவர் இடுப்பில் சாவி வாங்கடா, நம்ம இடுப்பு சாவியும் போயிடும். இதைத்தான் நபிகள் பெருமானார், அந்த சொத்து உன் கண்ட்ரோலில் இருக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம். உன் பணம் நீ கொடுக்க முடியாத,
அதான் ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடுத்துரு. கஞ்சத்தனத்தினால வீணாக போயிடாத. பணத்தை ஆசை இருக்கும்போது கூட ஆசையே இல்லை, அது ஒரு பெரிய தர்மம் கிடையாது. எனக்கு தொட்டு இந்த கிறுக்கனுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. பணம் வேணும், எல்லாம் வேணும், ஆசை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஆனாலும் அதை தாண்டி அல்லாஹ்வுக்காக செய்வது. உயிர் மேலே ஆசை இருக்கிறதுனால வாழ்கிறோம். இதை தாண்டி செய்யுங்கள். வலா துமிரு அத்தா இதா பலகத்தில் ஹொழுக்கும் எத்துபவுல் மையத்து தலாத்தா. அதுக்கு மேலே சில வசனங்கள்லாம் இருக்குது. அதாவது அதாவது மையத்துகளை 3 தொடரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் பிரபல்யம் தான். ஒரு மையத்தாகி விட்டால் 3 தொடரும். இந்த ஹதீஸை படித்தவொன்னு நம்மளாம் என்ன நினைப்பதுமா, ஏதோ ஒரு மையத்து போகுதுன்னு நினச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் மையத்தானால் அப்படின்னு நினச்சி பாருங்கள் எல்லாரும். ஏதோ ஒரு மையத்து போதுனா எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? அடுத்த வீட்டு மையத்து செய்தி, நம்ம வீட்டு மையத்தான் கவலை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கற்பனை பண்ணி பாருங்க. காசாவில் அடிபடுறது பெருசாக தெரியுதா? நம்ம வீட்டில் அடிபட்டா, நம்ம புள்ள செத்தா, நம்ம சொந்த பந்த உறவுகளை அறுக்கப்படுமானால், கருவறுக்கப்பட்டால், அதான் ரசூல் சொல்ல மையத்து போதுன்னா ஏதோ ஒரு மையத்து நினைக்காத. நான் மையத்தாகிட்டால், நான் செத்துட்டேன்னு வைங்களேன், நான் செத்துட்டா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாடி தானே அதுக்கு பேர். பெரிய லீடிங் லாயர் அப்படி இருக்கார், மையத்து கொண்டு வராங்க, பாடியை தூக்கியாச்சா, லீடிங் லாயர் தூக்கிட்டாங்களா அப்படியா கேட்பான். டான், அவர் பெரிய டான், திறமை மருத்துவர், பெரிய டாக்டர்னே வச்சுக்கங்களேன். டாக்டரை தூக்கியாச்சா, பாடியை தூக்கியாச்சாரா, கழுவியாச்சா, மையத்து கொண்டு வராங்களா, மையத்து தூக்கியாச்சா, மையத்து எடுத்தா தூக்க வை. இதுதான் நம்ம கெதி, அவ்வளோதானே. அவன் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை தொடர்ந்து வருவது 3 தொடர்ந்து வரும். அகலுஹு மாலுஹு அமலுஹு. சொந்த பந்தங்கள் வரலாம், கூட வரும், சொந்த பந்தம் வரும். பணங்கள் சொத்து கூட வரும். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் முன்னால் 4 காரு, பின்னால் 4 காரு, ஆடி காரு, BMW கார்லாம் 10 போகலாம். அப்படி தூக்கி அடக்கிற பிறகு திரும்பி விடும். 1 கோடி ரூபா வைர மோதிரம் போட்டு அடக்கம் பண்ணிட்டான் வருது. அப்படி வச்சுக்குவோம். எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், 100 கோடி ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா வைர மோதிரம் போட்டு அடக்கம் பண்ணியாச்சு. அது உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கலாம். நைட்டுக்கு அடுத்த இறங்கும். 1 கோடி ரூபாய் உள்ளே இறங்கிடும்ல, விரல வெட்டி எடுத்துகிட்டு வந்துட மாட்டான். 1 கோடி வைரம்ல திரும்பிடும். அமல்கள் மட்டும்தான் இருக்கும். என்ன காரணம்னா, எந்த மனைவி மக்களும் நாம் செத்து மையத்தாகிவிட்டால் கூட வரமாட்டார்கள். வர வேண்டிய அவசியம் இல்லை, வர முடியாது. சும்மா சொல்லலாம், என் வீட்டுக்காரர் போயிட்டார, என்னால் நம்ம வாழ முடியாது, என்னையும் கொண்டு அடக்குங்க சொல்லலாம். அப்படியாம்மா போயிட்டு வான்னு பிடிச்சிக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கல் நடைமுறை. அதுதான். என்ன ஒப்பாரி வைத்தாலும் பொய், அழுவது உண்மை. ஒப்பாரியை நபிகளை தடுத்தது அதுதான், பொய். ஒப்பாரிங்கிறது என்ன, ஏமாத்து இல்லையா? கவலை வரும், அழலாம், கவலைப்படலாம், 3 நாளைக்கு அழு, கவலை இல்லை, பிறகு தப்பு இல்லை. ஆனால் மையத்தாகிவிட்ட அவனுடன் வருவது எது? அமலுஹு. நீ செய்த தர்மங்கள் வரும், நீ செய்த அமல்கள் வரும். திருப்பியும் கால ரஜுல் தசத்தக ஃபில் லைல், நீண்ட ஒரு சம்பவம் இருந்தாலும் பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. அன்பிற்குரியவர்களே, தர்மங்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கூட அதில் லேசாக நமக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தர்மத்தால் பாதுகாக்கப்படலாம், நமக்கு தெரியாது. இந்த சகோதரர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இதில் எல்லாரும் வசதி படைத்தவர்கள்லாம் சொல்ல முடியாது. சில பேர் மாநாடுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. மாநாடுனா என்ன? இந்த கயவர்கள் பண்ணுற மாநாடா? நடிகர்களும் கயவர்களும் அரசியல் கூத்துகளும் குடித்து கும்மாளம் போட்டு எந்த அரசியல் கூட்டத்திலையாவது நடிகை கூட்டத்தில் சாராய பாட்டில் இல்லாமல் இருக்காங்க? போலீஸ்காரன் மண்டையில் அடிச்சுக்குவான். எல்லாம் கேடு கட்ட போயிடுவோம். கயவர்கள், கழுத்தடைகள். நம்ம அப்படியா? நபி வழி, நபி வழியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது எவ்வளோ பெரிய உயர்வு! அது கற்பனை. நபி வழியை பறைசாற்றுவோம். 7வது கலிமத்தில்லா, அல்லாஹுடைய கலிமாவை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மாநாடு. மத்தாள்கிட்ட தப்பு என்ன இருந்தால் நம்மகிட்ட அப்படி இருக்கணும். அல்லாஹுடைய கலிமாவை உயர்த்துவது, நபி வழியை பறைசாற்றுவது, உண்மையை மக்களுக்கு சொல்வது. அதை ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சொல்லித்தானே ஆகணும். அதுதானே மாநாடு. எத்தனையோ சகோதரர்கள் இருக்காங்க, இங்கே இருக்கீங்க. சில பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு வேனில் சட்டரை கூட, ஒரு வேனுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? இங்கேருந்து மதுரை போகணுன்னா சட்டரை குறைய 17,000 ரூபா. வேன் வாடகை, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, தண்ணி பாட்டிலு. இங்கே வந்தவர்களில் சுமார் 100 பேர்கள் சர்வ சாதாரணமாக ஒரு வேனுக்கு காசு தரலாம். அவ்வளோ பேருங்க இருப்பீங்க. அசால்ட்டா 17,000 ரூபா வந்தால் மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினா எத்தனை பேருங்க வர்றாங்க எனக்கு தெரியுமே. அரசு கவர்மெண்ட்டு 1.5 லட்ச ரூபா சம்பளம்.
17,000 ரூபா கொடுக்க முடியாதா? எனக்கு தெரிஞ்சே அப்படி இருக்க. சில பேர் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம் இருப்பீங்க. ஒரு வேணாம் 10 வேணும் தான், 2 பஸ்ஸும் தான். எதுக்கு நம்ம கொடுக்கும்? நடிகை பின்னால் போகிறதுக்கா? அரசியல்வாதி பின்னால் போடுறதுக்கா? அதனால் காசின் மீது ஆசையால் தர்மத்தை தடுத்து விடாதீர்கள். என்ன தர்மம் செய்ய முடியுமோ செய்யுங்க. எது அல்லாவுக்காக நீங்கள் ஒரு காலத்தில் காசையெல்லாம் கரியாக்கா அல்லா காப்பாற்றினா நம்மளை, அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம்னா என்ன? தர்காவுக்காக எவ்வளோ செலவழிச்சிருப்பேன், மோல்வதிக்காக செலவழிச்சிருப்போம், பாத்தியாவதிக்காக முதல்ல செலவழிச்சிருப்போம். அதற்கெல்லாம் பிராயச்சித்தம்னா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஆகவே நன்மையை செலவு செய்கிறேன். மாநாடுக்கு தான் நான் கொடுக்க சொல்லலை, அக்கம் பக்கத்தில் ஏழை கொடுங்க, சாப்பாடு வழி இல்லாதவங்க கொடுங்க. இந்த மாநாடு போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. தர்மம் என்பது விசாலமானது. அப்படி தர்மம் கொடுத்து கொண்டே இருங்க அப்படிங்கிறான்ல. அப்படி கொடுக்கும்போது எல்லாம் தெரியுமா? பத்தல்லாஹும் செய்யாத்தியும் ஹசனா. கடந்த காலத்தில் நீங்கள் சென்ற குற்றத்திற்கு செய்த செலவு தர்மமாக கருதப்படும். குர்ஆனில் இருக்கு. நான் ஒரு தவறான விஷயத்திற்கு செலவழித்தேன், திருந்தினேன், அதை நன்மைக்கு செலவழித்தால் ஏற்கனவே தவறான விஷயம் செலவழித்ததும் சேர்ந்து நன்மையாக மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய அருள் தான் கடந்த காலத்தில். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த தர்மகாரியங்கள் நபி வழியை பேண வேண்டும் என்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் அன்தும் அஷத்து ரஹபத்தம் ஃபீ சுதூரிஹிம் மின் அல்லாஹ், முஹம்மதே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை விட உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. ஏன்? கூட்டம். நபிகளால் எதை சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அம்புபுரம் நடுங்கிட்டான். நபிகளாரை எவனெல்லாம் ஒரு நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று தயார் செஞ்சாலும் அத்தனை பேர் பயம். ஆஹா, முகமது கையில் ஆட்சி வந்துருச்ச, தொலைச்சி கட்டி வர எவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பின்னால் இருக்குது. கூட்டத்திற்கு பயப்படக்கூடிய முட்டாள்கள் இந்தியாவில் நிறைய இருக்கான். கூட்டம் கூட்டிட்டா போதும், எதிர்த்தாலும் செய்வோம். அதனால் அயோக்கியர்கள், கெட்டவர்கள், அரசியல்வாதிகளை பயத்தை உண்டு கொள்ள கூட செய்யலாம். இவ்வளோ பேர் இருக்கோம். இஸ்லாமியர்கள் நபி வழி நடக்கணும், எந்த பிரச்சனை தலைவர் நாங்கள் நேர்மையாக இருப்போம், எங்கள்கிட்ட குடி கூத்து கும்மாளம் ஏமாத்து ஃப்ராடு இருக்காது என்பதை பறைசாற்றுவதற்காக நம்மால் ஏண்ட எந்தெந்த உதவிகள் சகோதரர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, உடல் உழைப்பை அவர்கள் தர முடியும். ஆனால் அவங்களுக்கு பெரிய வசதி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால் வசதி படைத்த சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்த பிறகு வேன், 1 வேனு 2 வேனு 3 வேனு சாப்பாடு தாராளமாக சொல்லலாம். நிர்வாகிகள் பள்ளிக்கு வெளியே நிற்பாங்க வாசலில், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து பேரை எழுதிது, அவங்க வந்து உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க, உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. இது போனதான் நன்மையான காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் கொடுத்து மகிழ்ந்தது நம்முடைய சொத்து என்பதை கவனத்தில் கொண்டு அந்த ஹதீஸை மனதில் வைத்து தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.